இன்றைக்கி வந்து நம்ம பான் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம வெத்தலை, ஒன்று மில்க் பவுடர், இன்னொன்று வந்து மில்க் மெய்ட், இன்னொன்று வந்து பாதாம், ஷ்ரெட்டட் கோகோனட், இது ஸ்வீட் அண்ட், இது வந்து பிஸ்தா, இது வந்து ஜீரா, இது வந்து குல்கன். ஓகே. ஸோ எவ்வளோ ஆச்சு எக்ஸ்பென்ஸ் மொத்தமாக உங்களுக்கு? இது ஒரு $10 இல்லை $15 கம்மி தான் ஊருக்குனா ஜாஸ்தி. மீடியம் ஒரு மோத்தி லட்டு மாதிரி ஒன்று ரோல் பண்ணால் 10. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் அரைக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸி மேன்கிட்ட கொடுத்து அரைக்க போகிறோம். இதுதான் மிக்ஸி மேன். இவருக்கு இதான் வேலை. இன்னைக்கு மிக்ஸி ஜாரு கொஞ்சம் ஜாரு ஈரமாக இருந்துச்சுன்னா தொடச்சி நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா நம்ம தொடச்சி இல்லைன்னா கழுவி போக. ஏடி இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா ரொம்ப அசிங்கமா இருக்குடா. பச்சையாக தான் வறக்கலாம் தேவையில்லை. இது வந்து ஆல்ரெடி ரோஸ்டடு. அது இது ஆல்மண்ட் ரோஸ்டட். ஆல்மண்ட் நார்மல் தான். ஓகே ஓகே. ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. அவனோட போஸ் தான் தானே. ஸ்டார்ட் திருவு. போதுமா? அது போதும். அது அவரு போதும். போதுமா? கடிக்கும் போது அது கொஞ்சம் வரும். இது பயங்கரமாக அரைச்சிருங்க. இது தார்மாரான மிக்சிங். அது திருப்பி ரா மெட்டீரியல் ஆகிடும். இது ஓகே தான். இல்லைப்பா, இன்னும் இருக்கு கொஞ்சம் இல்லை இது கொஞ்சம் பாதாம் இருக்குப்பா. இது ரொம்ப போடுறாச்சு. அள்ளி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. ஓ பாதாம் பாதிப்பா. அது ஓகே, ஆனால் இது ரொம்ப போடுறாச்சு. இப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் இருக்கணும்ல. பாதாம் தனியாக இருக்குன்னு இது தனியாக இல்லை ரெண்டுத்தையும் போட்டு ஒரு சுவிட்ச் போட்டால் போதும். சரி, பாதாம் இவ்வளோ பெரிய பாதாம் பரவாயில்லையா? புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். தெரியலையே, நம்ம மிக்சியில் போடும்போது கரெக்டாக இங்கே பாருங்க, பாதாம் உடையில பாருங்க. உடையில அதாவது வந்து இது இவ்வளோ இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் பாதாம் போட்டுரு. தனித்தனியாக இருக்கும். பாதாம் எப்படி இறக்கும்? அதுவும் திரி தான். ஆமாம்மா, அதாவது இந்த இது சக்தி மாவுதா? கொஞ்சம் சக்தி மாவு செம்மையாக கோர்ஸாக பயங்கரமாக இருக்கும். அது மஞ்சளே இதில் தான் இறங்கிறான். ஒன்று மதியமாக இருந்துச்சு. அது இருந்தாலும் ஓகே தான். பட் இந்த கோர்ஸ்னஸ் வந்து செஃப்பே சும்மா தான் நிற்கிறாரு. இல்லைப்பா, ஐ மிக்ஸி மேன்பா. மிக்ஸி மேன் சொல்கிறது தான் நமக்கே வேணும். ஆமாம் தாங்க. உங்கள் இது ரெடி. நெக்ஸ்ட்டு வெத்தலை காம்பு எடுத்துட்டு நல்லா போகிறோம். ஓகே. அடுத்தது மில்க் மேடை ஊதுறோம் அதுலேயே. அவ்வளோ ஸ்பூன் வேணுமா? அது வரும் அது வைக்கணும். மிக்ஸி மேன். அந்த போஸ் கொடுத்துரு, மக்கள் கேட்பாங்க அப்புறம். எல்லாம் அறையிலே வரும் வெயிட் பண்ணு. எனக்கு பயமாகுது. செஃப் இங்கே வாங்க. இந்த கன்சிஸ்டன்சி ஓகேவா பாருங்க. வந்து டேஸ்ட் பாருங்க. இன்னும் கொஞ்சமா? இன்னும் சூப்பர் தான். இன்னும் கொஞ்சம் ஓகே. அதுக்கப்புறம் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்னப்பா ஓவர் சரியான பர்ஃபெக்டாக இருந்துருக்குதுங்க. பிட்டா 2 கோகோனட் நிறைய இருக்குது. கவரில் போடுவோம். இன்னும் கொஞ்சம் சோம்ஸ். ஓகே. இது என்னது? அது குல்கந்த் பீடா. குல்கந்த் பீடா. பான்.
கொஞ்சோண்டு மில்க் பவுடர், கொஞ்சோண்டு திக்னஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செஃப் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது சாப்பிட்ட பிறகு இது ஒரு உருண்டை சாப்பிட்டா போதுமா? ஆமாம், சிரிச்சிட பிறகு உருட்டை. அதுக்கு எதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கு? அருமையாக நம்ம ஆள் உருட்டி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்திருக்காப்புல. ஆனால் இது போட்டால் தானே ஃபினிஷ் ஆகும்ல? அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அது கடைசி மேட்ரு. ஓ, அது ரோலா? இது நடுவில் போகுமா? அது வந்திருக்குல்ல, இந்த மாதிரி லூசன் போன வாட்டி வரல. ஓ, இப்போ நம்ம ஆசாமிங்களை கொட்டுங்க. ஓகே, அந்த பண்ணோம் மிக்ஸி மேன் பார்த்து கையில் எடுத்துக்கோங்க. இது என்னது? இது பாதாமும் பிஸ்தா. பிஸ்தா அரைச்சி வச்சது மிக்ஸ். போதும். ஓகே, அவ்வளோதான். உருட்டு ஒரு சைடு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஓகே, அவ்வளோதானா? அவ்வளோதான். அப்போ இவர் என்ன பண்ண போகிறோம்? சொல்லிட்டே போதுன்னா போதும். அரைங்க வெத்தலை அவ்வளோதான் இருக்குது. இது ஏற்கனவே ஒரு பாதாம் அரைச்சி நாங்கள் பாலை போட்டு இப்போ சத்து மாவு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மீதி இருக்கிறத சத்து மாவு கிண்டிட்டு இருக்கான். இதை வச்சு நம்ம என்ன கிண்ட போறோம் இப்போ? ஏன்ட்ட கொடு. அது ஏன்ட்ட கொடு. ஓகே, குட். இப்போ அதுக்கு ஒரு டிஷ். ஓ, இப்போ எந்த டிஷ்ஷுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மீதி மிச்சத்தை வச்சு இப்போ பாதாம் பால் செஞ்சுருக்கோம். டேஸ்ட் பண்ணுங்க. செம தார்மார். பீடா உருண்டை எப்படி வருது இல்லையா? பாதாம் ஃபர்ஸ்ட் வந்துடுச்சு. பாதாம் ட்ரிங்க். நானும் கூகுள் பண்ணி எந்த ஸ்வீட்டு வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ண முடியும்னு யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா டக்குன்னு இந்த வீடியோ கிடச்சிது. இது வந்து கீழே